வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அசோக் நகரில் இருக்கிற உதயம் தேட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு நேரத்தில் எப்போவுமே திருவிழா மாதிரி அந்த தேட்டரில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த தேட்டர் இப்போ இங்கே இல்லை. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அன்றைய காலகட்டத்தில் சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய தேட்டர் எல்லாம் அண்ணா சாலையில் தான் இருந்தது. திருநெல்வேலியிலிருந்து வந்த சென்னையில் வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்த பரமசிவம் பிள்ளை, கல்யாண சுந்தரம் பிள்ளைன்னு 5 சகோதரர்கள் இணைந்து அசோக் நகரில் சுமார் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் உதயம் தேட்டர் கட்டினாங்க. ஆனால் இன்று அந்த தேட்டர் இல்லை. 1983ஆம் ஆண்டு 1 ஏக்கர் நிலப்பரப்பில் விசாலமான வாகனம் நிறுத்தும் இடத்துடன் உதயம் தேட்டரை கட்டி முடித்தாங்க. அசோக் நகர், சைதாப்பேட்டை, கிண்டி, KK நகர், வடபழனியில் இருப்பவங்க இந்த தேட்டருக்கு தான் படம் பார்க்க வருவாங்க. முதலில் உதயம் தியேட்டர் மட்டும்தான் இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஒரு நாளைக்கு 4 காட்சிகள் நடைபெறும். காலை காட்சியாக ஒரு திரைப்படமும் மற்ற 3 காட்சிகள்